பிரைஸ்லாட் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெள்ளம் வந்துட்டு. வெள்ளம் வந்ததுல அது கடலுக்கு பக்கத்துல நெறைய வீடுகள் இருந்ததுனால, அந்த கடல் கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த எறும்பு அதுல நெறைய எறும்புகள்லாம் இருக்குல்ல, பூச்சி, புழுக்கள், எறும்புலாம் அது வந்து அப்படியே அடிச்சுட்டே வந்தது. அடிச்சுட்டே வந்தோனே இந்த மீன்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆஹா! எறும்பு, பூச்சிலாம் நெறைய வந்துட்டு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எறும்பு, பூச்சி எல்லாத்தையும் அந்த மீன்கள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். அந்த மீன்கள் என்னாச்சு, வெள்ளத்துல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டதுனால, அந்த மீன்லாம் செத்து போயி, அது கரைக்கு வந்துச்சாம். அது கரைக்கு வரும்போது, கரையில இருக்கிற பூச்சி, அந்த எறும்பு எல்லாம் அந்த மீன சாப்பிட்டுதாம். அந்த கதைய நான் படிக்கச்சுல, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எப்படி அப்படின்னா, நம்மள சில பேரு நெனச்சுட்டு இருப்பாங்க. எப்படின்னா நம்ம இப்படியே தான் இருக்கோம். நம்ம எதுக்கு நம்ம உயர்ந்து வரவே மாட்டேங்கிறோம். நம்ம இப்படியே தான் இருக்கோம். ஆனா சொல்லுவாங்க, "நீ உன் பிள்ளைகள் காலத்துல நல்லா இருப்பா. நீ உன் பிள்ளைகள் உனக்கு என்ன?" என்ன கூடயே நெறைய பேர் சொல்லுவாங்க. "உனக்கு என்ன 3 பயனுள்ள தானே. நீ பயனுள்ள பெருசான பிறகு நீ ராஜாத்தி மாரி வாழலாம்." அப்படி எல்லாருமே எல்லாம் சொல்றது தான். ஆனா சில பேருக்குள்ள ஒரு என்னைக்கு என்னைக்கு எது சரியாகும்? ஆண்டவரே என்னாலும் இப்படி தானே இருக்கோம். ஆனா ஆண்டவர் வசனம் குடுக்குறது வந்து எல்லாமே நல்ல நல்ல வசனமா வரும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னு வரும். நம்ம நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாரி நான் உன்னை உயர்த்துவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய் அப்படி சொல்லியிருக்கோம். எல்லா வசனமுமே நல்லா இருக்கும். ஆனா, எதுக்கு ஆண்டவரே எல்லா வசனத்தின் மூலமா எல்லாம் வருது, எல்லாம் வருது. ஆனா நம்மளுக்கு எதுக்கு இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய யோசிப்பீங்க அப்படிதானே? இன்னைக்கு கூட காலையில நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்ப அந்த கடைக்காரர் சொன்னாரு, ஒருத்தர் நான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவர் சொன்னாரு, "ஏம்மா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால ரொம்ப வருஷத்துக்கு முன்னால என் கடையில வேலை செஞ்சான். இன்னைக்கு அவன் நல்லா இருக்கானா? பரவாயில்லையே! ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொன்னாரு. அவரு இன்னைக்கு ஒரு முதலாளியாகி அவர் கைக்குள்ள ஒரு 10 பேர் வேலைக்கு வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர உயர்த்தியிருக்காரு. அப்படின்னா அவர் வந்து சின்ன வயசுல இந்த கடையில வேலை செஞ்சிருக்காரு. அப்போ அப்படிங்கும்போது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. 1 பேதுரு 5:6 நீங்க படிச்சு பாருங்க. ஏற்ற காலம். ஆனா இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், எப்பனாலும் வரலாம். ஆனா அதுக்குன்னுட்டு சில பேர் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, ஆண்டவர விட்டே வழி விலகி போயிருவாங்க. நம்ம நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடக்கோம். என்னத்த ஜெபம் பண்ணாலும் நம்மளுக்கு என்னத்த நடக்கு? அப்படின்னு சொல்லி வழி விலகி போயிருவாங்க. இந்த மீன் என்ன நினைச்சுச்சு, ஆஹா! எறும்பே எறும்பே நீ வா! நான் உன்ன திங்க போறேன் அப்படின்னு நினைச்சு இது சந்தோஷப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த மீனே செத்து போனா லாஸ்ட்ல இந்த எறும்பு தான் தின்னுச்சு. அதே மாரி எல்லாருமே நாங்க தான் இப்படி இருக்கோம். நாங்க தான் இப்படி உயர்ந்து போயிருக்கோம். நீ என்னைக்குனாலும் எனக்கு அடிமை தானே அப்படின்னு யாரையும் நினைக்க முடியாது. யாரையுமே யாரும் தாழ்ந்தவங்க இல்ல. ஒரு நாள் ஒருத்தங்களுக்கு இப்படி வந்தா, அதே ஆளு திரும்ப அவர்கிட்டயே ஜாமான் வாங்குற மாரி வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அவர வந்து புகழ்ந்து தான் சொன்னாரு. அவரு வந்து ஏளனமா சொல்லல. இருந்தானாலும் சில பேர் அப்படி சொல்லுவாங்க. "அன்னைக்கு என்கிட்ட சம்பளத்துக்கு இருந்தவன் தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவரே ஒரு நாள் இவர்கிட்ட ஜாமான் வாங்குற மாரி வாட்கள் வரும். அதனால நம்ம வந்து கடவுள மட்டும் தான் நம்பி இருக்கணும். அவருடைய பலத்த கைக்குள்ள தான் அடங்கி இருக்கணும். மனுஷர்கிட்ட இருந்துட்டு, "ஐய்யய்யோ! இது என்னைக்கு நடக்கும்? இது என்னைக்கு நடக்கும்? ஜோசியம் பார்ப்போம், அத பார்ப்போம், இத பார்ப்போம். அதுல தெரிஞ்சிருமா? என்னைக்கு எந்த வருஷத்துல எத்தனாம் தேதி நடந்துருமா?" அப்படிலாம் நம்ம போயிறக்கூடாது. சரியா? யானைக்கு ஒரு காலம் உண்டு, பூனைக்கு ஒரு காலம் உண்டா ஏதோ ஒரு பழமொழி இருக்குல்ல. அதே மாரி எல்லாமே ஆண்டவர் கையில தான் இருக்கு. நம்ம அவர்கிட்ட நம்ம அடங்கி இருந்தோம் அப்படின்னா, அவர் நம்மள உயர்த்துவார். ஓகே. பாய்.